போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். பொது தமிழுக்கான தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கான மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஏற்கனவே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அதே போல் இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள், இல்லை டெஸ்ட் எப்படி எழுதுறது, எப்படி படிக்கிறது, ஸோ டெஸ்ட் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நேர்த்தியாக நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றின முழு தகவல், டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, என்னென்ன தேர்வுகள் இருக்க போகுது, நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான தேர்வுகள் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே போல் டெஸ்ட் பேட்ச்க்குனா ஃபீஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லிடுறேன். ஆஃபர்ஸ் இருக்க போது சரிங்களா, அடுத்த 4 நாட்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4க்கு படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. குரூப் 4 தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச். அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க. கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் பற்றின தகவல் விரைவில் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இது பொது தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு பிளான் ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ணிடுறேன். இதுதான் பிளான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேதிகள் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு 3 நாட்கள் முடிந்த பிறகு தான் உங்களுக்கு தேர்வுகள் இருக்க போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு தேர்வுகள் எழுத முடியும். அதே போல் உங்களுக்கு டோட்டல் டெஸ்ட் 25 தேர்வுகள் இருக்க போது, டோட்டலாக 2500 கொஷின்ஸ் இருக்க போது. டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம், அடுத்து 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், அடுத்து 7th பருவம்னா முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தேர்வு கொடுக்க போகிறோம் சரிங்களா. அடுத்து 8ஆம் வகுப்பு அங்கே டேர்ம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டேர்ம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 இயல்கள் சரிங்களா, அடுத்த 3 இயல்கள், அதன் பிறகு அடுத்த 3 இயல்கள். 8th வரையும் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லெவலை நீங்கள் செக் பண்ண முடியும். நான் வெறுமனே டேர்ம் 1 நல்ல மார்க் வாங்கிட்டேன், டேர்ம் 2 நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்றத விட 6லேருந்து 8 வரையும் படித்து முடித்த பிறகு உங்களுடைய லெவல் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா. அடுத்து 9th முதல் 3 இயல்கள் சரிங்களா. இதே போல் தான் 10th சரிங்களா. ஸோ 10th 3 டெஸ்ட் இருக்கும் போது, 9th 3 டெஸ்ட் இருக்கும் போது, 8th 3 டெஸ்ட் இருக்கும் போது, 7th 3, 6th 3. ஸோ எல்லாத்துக்குமே மினிமம் 3 தேர்வுகள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் மினிமம் 3 தேர்வுகள். இது இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டே 8 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது சரிங்களா. இங்கே 6லேருந்து 8 வரையும் ஒரு ரிவிஷன் சொன்னோன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 9, 10 ஒரு ரிவிஷன், அடுத்து 11, 12 மட்டும் ஒரு ரிவிஷன் சரிங்களா. இங்கே 9, 10 மட்டும் ஒரு ரிவிஷன், 11, 12 மட்டும் ஒரு ரிவிஷன், மறுபடியும் 6லேருந்து 8 வரையும் இன்னொரு ரிவிஷன், 6லேருந்து 10 வரையும் மறுபடியும் ஃபுல் ரிவிஷன் ஒன்று சரிங்களா. 6லேருந்து 10 வரலையும் மறுபடியும் 6லேருந்து 10 வரையும் 2வது ரிவிஷன் சரிங்களா. 6லேருந்து 10 வரையுமே 2 ரிவிஷன் பண்ண போகிறோம். அதே போல் 6லேருந்து 12 வரையும் மறுபடியும் 2 ரிவிஷன். ஸோ டோட்டலாக இங்கேயும் உங்களுக்கு 4 ரிவிஷன் வருது சரிங்களா. மொத்தமாக இருக்கக்கூடிய திருப்புதல் தேர்வு உங்களுக்கு 8 திருப்புதல் தேர்வு. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் 95 ஸ்கோர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே தமிழில் 93 எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோடைய மெத்தட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 93+ வாங்க முடியும் சரிங்களா. தேர்வுகள் என்னது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேர்வு ஸ்டார்ட் ஆகிறது 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 23 முதல் தேர்வு. அதே போல் கடைசி தேர்வு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி. அதாவது பிப்ரவரி மாதம் முடியும் போது உங்களுக்கு எல்லா தேர்வும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஏற்கனவே நடந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் கேட்பாங்க சரிங்களா. ஒரு சில டெஸ்ட் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருப்பாங்க, இல்லை படிக்க முடியாத ஏதாவது சூழல் இருக்கலாம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் நம்ம டைம் தருவோம். அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 month டைம் இருக்கும் சரிங்களா. 3 மாதத்தில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏறக்குறைய 100 நாட்களில் நம்ம எல்லாமே படித்து முடித்து தேர்வில் போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான வேலிடிட்டி 120 days, 4 மாதங்கள் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாக்டாக 120 நாள் வேலிடிட்டி இருக்கும். அதுக்குள்ளே இது எல்லாமே படித்து முடிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதணும் சரிங்களா. அப்போ தான் நீங்கள் தமிழை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மாதங்கள் சாதாரணமாக கடந்து போயிடும். சார் என்னால் 10 பேஜ் தான் படிக்க முடியும் அப்படின்றதுங்கன்னா இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி படிச்சுனா மட்டும்தான் உங்களால் குறைஞ்சபட்சம் தமிழ் 3 மாதத்தில் படிச்சுட்டு அப்புறம் GS மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் உங்களால் படித்து முடிக்க முடியும். நான் இதை விட ஸ்லோவாக படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் படிக்க முடியும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரையும் அந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, நான் டெஸ்ட் பேட்ச்லேயே இல்லை சார் டெஸ்ட் பேட்சே ஜாயின் பண்ணல அப்படின்னாலையும் அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. யூடியூப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் கொடுப்போம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா.
டெஸ்ட் பேட்ச் படித்து முடிச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் கொடுப்போம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் வீடியோலாம் போட்டுருப்போம், மேக்ஸ் போடுவோம், தமிழ் போடுவோம், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 549 தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு 550 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே ஆஃபரில் தான் உங்களுக்கு ஆப்பில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ரூபா அப்படின்னு காட்டும், 699 அப்படின்னு காட்டும். உங்களுக்கு தமிழ் 150 அப்படின்னு ஒரு கூப்பன் கோட் இருக்கும். சரிங்களா? தமிழ் 150 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபா மைனஸ் ஆகும். ஸோ 550 ரூபாய்க்கு இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னைக்கு வரையும் இந்த கூப்பன் கோட் ஒர்க் ஆகும், இந்த 150 ஆஃபர் என்னைக்கு வரையும் ஒர்க் ஆகும் அப்படின்றத நவம்பர் 19ஆம் தேதி வரையும் ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு 700 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் நவம்பர் 19 அப்புறம் ஜாயின் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க பொது தமிழுக்கான தேர்வுகள். சரிங்களா? உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குரூப் 4ல் இருக்கக்கூடிய தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து கலந்து முழுக்க ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 6 மாதத்துக்கு பிளான் பண்ணி 3 to 4 டேஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அதன் பிறகு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் படிக்கிறவங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது தமிழுக்கான பிளான். ஏன்னா ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 3ல நீங்கள் ஜிஎஸ் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. தமிழ் மட்டும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் போதும் அப்படின்றவங்க இதில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8681859181 இந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை askadiyaman@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தகும் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.